பிளே ஆஃப் சுற்றுக்கு நுழைந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இந்த வெற்றிக்கு காரணம் நான் இல்லை என்று மனம் திறந்து கூறிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். அதாவது 61வது போட்டியான ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதிய போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 141 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு அடித்தது. இதனை அடுத்து சேசிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 145 ரன்களை எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. எனவே இந்த வெற்றிக்கு காரணம் நான் இல்லை, தல தோனி தான் என்று ருத்ராஜ் வெளிப்படையாக கூறினார். அது எதன் காரணமாக தல தோனி தான் வெற்றிக்கு காரணம் என சொன்னார் என்றால், ருத்ராஜ் இன்றைய ஆட்டத்தில் பந்து வீசும் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவலில் அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்தார் தல தோனி என்று கூறினார். குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வரிசையில் அனுபவ வீரர் ரஹானேயை எடுத்துவிட்டு நல்ல வீரருக்கு 11ல் வாய்ப்பளிக்க சொன்னார். அதன் பின்னர் பேட்டிங் வரிசையிலும் அவரே மாற்றத்தை கொண்டு வந்து ஃபீல்டிங்கிலையும் அவரே கண்காணித்து என்னையும் வழிநடத்தினார். பிறகு பேட்டிங் ஆடும்பொழுது பொறுமையாக கடைசி வரை நின்று ஆட சொன்னார். எனவே இதனால்தான் நாங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றிருக்கிறோம் என மனம் திறந்து கூறினார் கேப்டன் ருத்ராஜ். இதன் பிறகு தல தோனி அடுத்த வருடம் இந்த IPL போட்டியில் விளையாட மாட்டார். அவரிடம் கற்றுக்கொண்ட அனைத்தையும் வைத்து சிஎஸ்கேவை வழி நடத்துவேன் எனும் 6வது கோப்பை தல தோனிக்கு பரிசாக வழங்குவேன் என கேப்டன் ருத்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தல தோனிக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.